ஏண்டா இங்க தெருநாய் துரத்திட்டு இருக்குது, நான் தேடிட்டு இருக்கிறேன், நீ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிற. பாரு அப்படியே கேமரா ரொட்டேட் பண்றேன், எப்படி இருக்குன்னு பாரு. தெரு வழக்குல உட்காந்துட்டு இருக்கிறேன் நானு. ஏன் ப்ரோ கரண்ட் இல்ல? ஓட்டு போட்டியில சேஞ்சுன்னு அந்த அந்த சேஞ்சு தான் பாரு. தெருநாயில நான் ரோட்ல சுத்தி இருக்கிறேன், தெருநாய் கத்திட்டு இப்பதான் போச்சு. அவன் அவன் பாரு சிரிக்க வேற சிரிக்கிறான் ஓட்ட போட்டுட்டு. என்னத்த பண்றது இவனை? சேஞ்சுங்களடா, இதான்டா சேஞ்சு. பாத்துக்கோ, எனக்கு பின்னாடி இந்த நாய் கணக்கு பாரு. இந்த ஒரு நாய் என்ன விடாம பாத்து நிக்குது. அங்க ஒரு நாய் இருக்குது பாரு, வெள்ளக்கடை நாய். இத பாரு, இத கட் பண்ணாம போட்டுருவேன் வீடியோல. அவ்வளவுதான், நாளைக்கு பாருங்க உங்களை நீங்க காலி அனில்ஸ்ட. பாருங்க, இங்க பாரு இந்த நாய் வந்து நிக்குது பாரு, லைட்டா பார்த்து வந்து நிக்குது. வெல்கம் பேக் டு கார்த்திக்ஸ் கிராம். குஜராத் டைட்டன்ஸ் ஃபைனல் போயிருக்காங்க. சுப்மன் கில் இஸ் மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட். மை டியர் கிங் விராட் கோலி, நீங்க கிங்கா இருக்கலாம், ஆனா நான் இப்போ பிரின்ஸ். ஐ ஆம் கம்மிங் ஃபார் மை த்ரோன். திஸ் டைட்டில் இஸ் ஃபார் மீ. ஐ ஆம் த கேப்டன் ஹியர்னு காட்டியிருக்காரு. கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், சச் மெச்சூரிட்டி, சச் அ கமாண்டிங் இன்னிங்ஸ். ஓவரால் கன்சிஸ்டண்டா த்ரூ அவுட் தி சீசன்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு ஜிடிக்கு. என்னோட விசுவாசம் ஜிடிக்குங்கிற மாதிரி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல. வெரி வெரி இம்ப்ரெசிவ், இன்ஸ்பிரேஷனல். ஏன்னா நிறைய பேர் வந்து கில்ல கிரிட்டிசைஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் பேசணும் கில் பத்தி, T20 ஃபார்மேட்ல எந்த அளவுக்கு இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. பட் ஹி ஹஸ் ஷட் ஆல் தேர் மவுத்ஸ் அப்படிங்கிறதா உண்மை. ஸ்ரீதர் சார், ஹவ் வாஸ் தி கேம் டுடே? வாட் மேட் ராஜஸ்தான் பிளிக்? ஐ மீன், ஏன்னா எப்பவுமே நம்ம பேசுறப்போ அவங்களோட பவர் பிளே அட்டாக் தான் வந்து அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நம்ம பேசியிருக்கோம். 6 ஓவர்ல 20 பால்ல வந்து அவங்க ஒரு விக்கெட் 2 விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து க்ளூலெஸ்ஸா விக்கெட்டே எடுக்காம போயிட்டாங்க. ஹவு க்ரூஷியல் வாஸ் தட் கேட்ச் டிராப் ஆஃப் சாய் சுதர்ஷன்? அதை பத்தி பேசுங்க. வாட் வென்ட் ராங் ஃபார் ஆர்ஆர் சார்? அப்படி வாட் வென்ட் ராங்னு நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலா. பட் குஜராத் bowled very well in the first 6 overs. They won the power play. அண்ட் சேசிங்ல வந்து இவங்க வந்து தே பிளேட் கரெக்ட் கிரிக்கெட் ஆக்சுவலி. இப்போ பாரு 6 அடிக்காம அடிச்சிட்டாங்களே ரன் ரேட்டு. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 6 ஆஃப் த குஜராத் இன்னிங்ஸ் கேம் வெரி இந்த 12th ஓவர் சம்திங் லைக் தட். ஆக்சுவலி 6 அடிக்காம தேவர் ஜஸ்ட் ஸ்கோரிங். ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லலாம், the wicket became slightly easier to bat. If you notice the 19th over, 18th over, 19th over, 20th over இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது இட் வாஸ் கமிங் ஆன் நைஸ்லி. அந்த 4 சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக வந்தது. அஃப்கோர்ஸ் நத்திங் டு டிஸ்கவுண்ட், சூப்பரானாரு டனவன் ஃபெரேரா. என்ன சொல்றாரு, as the match progressed it became easy to bat, which nobody can predict, like அவங்க வந்து நாக் அவுட் கேம்ல ஆல்வேஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பெட்டர்னு. பட் சிராஜ் bowled very well actually, especially to Suryavanshi. He bowled very well, he was on the dot. That was a very very crucial factor actually speaking. If you had seen the first power play, Siraj bowling was on the dot. அதில் வந்து they really broke the shackles. And these people also lost the wicket. And momentum போச்சு because of ஜடேஜா உள்ள போயிட்டு வந்தது, அதுவுமே இருக்கு. So tactically Sangakkara did lot of things to get the score to above 200 and 210 whatever it is. So இது வந்து அவ்வளோ தூரம் பண்ணியுமே இவங்களால முடியல. ஏன்னா இவங்க ஓப்பனிங் பேட்டிங் வந்து என்ன வேணா சொல்லுங்க நீங்க, சாய் சுதர்சன் அண்ட் கில் வந்து கிளாஸ் பேட்டிங். அது வந்து நீங்க வந்து அது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணவே முடியாது. கன்சிஸ்டண்டா ஆடுறாங்கப்பா. நீங்க வந்து நீ அந்த இந்த ஹிஸ்டரி ஆஃப் த ஐபிஎல் நீங்க பாத்தீங்கன்னாங்க, this pair at the top has been most successful. That makes a big difference while chasing or while batting. எக்ஸாக்ட்லி சார். இப்போ ஜிடி டாப் 3 பத்தி பேசுறப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 200+ டாப் 3யோட விக்கெட் எடுத்துட்டா ஆப்வியஸ்லி பவுலிங் டீமுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த டைம்ல வந்து அவ்வளவு ஒரு குரூஷியலான கேட்ச் டிராப் இன் நாக் அவுட்ஸ் வந்து ஹவ் இம்பார்ட்டன்ட் சார்? அது வந்து by that time he was 40 something, no sir, 30 14 sir. சாய் சுதர்ஷன் was 14 என்ன சார்? ஆமா சார், பவர் பிளேக்குள்ள 3rd ஓவரோ 4th ஓவரோ 14 ரன்ஸ்ல கேட்ச் டிராப். பட் ஈவன் அதர்வைஸ் அது வந்து அது வந்து அவ்வளவு ஈஸியான கேட்சிங் கிடையாது. ஒரு மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிடிச்சிருக்கலாம். பட் தேவர் ஆன் கோர்ஸ். ஈவன் அதர்வைஸ் இஃப் யூ சி தேவர் ஆன் கோர்ஸ்.
ஜிடி வாஸ் ஃபார் அஹெட் டுடே அண்ட் தே வுட் ஹவ் ஒன். என்னை பொறுத்த இல்ல சார், அது ஐ வரைக்கும் won't agree சார். அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா திங்ஸ் would have changed சார், இன் மை ஒப்பீனியன். பிகாஸ் தேர் பிகஸ்ட் ஸ்ட்ரெங்த் இஸ் டாப் 3 சார். ஏன்னா ஒன் விக்கெட் பிரிங்ஸ் 2 ஆர் வாட் எவர் எனிதிங் could have happened. எஸ், சாய் சுதர்ஷன் played well, கில் played well, excellent. I am not taking any credits away. பட் ஒரு விக்கெட் போறப்போ இன்னொரு விக்கெட் நம்ம நிறைய பாத்துருக்கோம்ல சார். டக்கு டக்குன்னு வந்து they will lose wickets or something will happen, some magic will happen. So always catches win you matches. Yes, நான் ஒத்துக்கிறேன், was not the easiest of catches, but such movements will define the game sir, in the pressure situation, in knockout games அப்படிங்கிறது என்னோட thought. நீ எல்லாம் சொல்லலாமா. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விக்கெட் வாஸ் செகண்ட் பேட்டிங் ஈஸி. ஓகே, அண்ட் கில் இன்னைக்கு இருந்த ஃபார்மை தனியா அவரே அடிச்சுட்டு இருப்பாரு. புரியுதா? திஸ் இஸ் ஹவ் ஐ சி. பிகாஸ் ஸ்பின்னருக்கு வந்து ஒன்றும் எஃபெக்டே இல்லை இன்னைக்கு. அதுதான் சொல்ல வரேன். இவங்க ஒன்ஸ் தே சி ஆஃப் ஆண்ட்ரே பர்கர் அண்ட் ஜெஃப்ரா ஆர்ச்சர், போலிங் போடுறதுக்கு ஆளே இல்லை. எங்க அடிக்கணும் அவன் கிரிக்கெட் அடிச்சுட்டு இருக்காரு கில்லு. புரியுதா? அதனால ஐ டோன்ட் திங்க் ஜிடி வுட் ஹவ் சி. ஜிடி வந்து இன்னொரு 25 ரன் மினிமம், அதே பார் ஸ்கோர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விக்கெட் வந்து இட் வாஸ் பிகமிங் வெரி வெரி ஈஸி டு பேட் ஆஸ் த கேம் ப்ரோக்ரஸ்ட். ஈவன் இஃப் யூ சி வாஷிங்டன் சுந்தர் ஒரு தட்டு தான் தட்டுறாரு கடைசியில், எங்க போய் விடுது பாருங்க. இட் வாஸ் கமிங் ஆன் நைஸ்லி. That's the point I'm telling. Okay, Shambro, what do you think? Do you agree with this? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேம் பத்தி? அதாவது வந்து கேம் ஆஃப் 2 டிஃபரெண்ட் ஃபார்ச்சூன்ஸ் இருந்துச்சு. அதாவது வந்து 300ல ஸ்ட்ரைக் பண்ற வைபவ் சூரியவன்ஷி இன்னைக்கு வந்து 200ல ஸ்ட்ரைக் பண்ணி தனியால அந்த டீம் இவ்வளவு தூரம் கூட்டு போனார். அவர் தவிர அந்த செகண்ட் ஃபீல்டில் வாசிச்சது டு ஒன் எக்ஸ்டென்ட் ஜடேஜா. மற்றபடி யாரும் பெருசா படவே இல்லை. முதல்ல வந்து கொடை கிளப்பிட்டு போயிட்டாங்க. யாரு நம்ம வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வாலும் நம்ம வந்து துருவ் ஜுரேலும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கேம் இந்த மாதிரி ஃபுட்பால் ஸ்கோர் கார்டா போனா யாரு புல் பண்ணணும்னு பார்த்த போது இம்மென்ஸ் மெச்சூரிட்டி ஷோன் பை வைபவ் சூரியவன்ஷி. தான் வந்து ஏன் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஹீஸ் பீன் மேக்கிங் நேம்ஸ் ஆல் அக்ராஸ், ஏன் இந்த மாதிரி அவர் ரிகார்ட் பண்றாங்கிறது ஹீ ஷோட் இட் டுடே. அவர் நேச்சுரல் கேமை கர்வ் பண்ணிட்டு இத்தனைக்கும் தேவர் லைக் பராஜ் ஆஃப் ஷார்ட் பால்ஸ். அந்த சிராஜ் போட்டல சும்மா அடி காமிச்சிட்டு தான் பால் பாரு. அந்த சாருக்கு சொல்லணும், அந்த 80s 70s வெஸ்ட் இண்டீஸ் சொல்லுவாங்க ஸ்மெல் ஆஃப் த லெதர் அப்படிங்கிற மாதிரி. இந்த லெதர் ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களாம் ஃபுல்லா. ஏன்னா அப்போ ஷார்ட் பால்ஸ் எதுவுமே கவுண்டே கிடையாது. அதுக்கப்புறம் தானே வந்து வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி போட்டு டென் பண்ணிட்டு இருந்தார். தேவர் லைக் டாண்டிங் ஹிம். பட் அதுலயும் வந்து ஹி வாஸ் லைக் மைண்ட்ஃபுல், எந்த ஷாட் அடிக்கணும் எந்த ஷாட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வாஸ் வெரி காஷியஸ். ஹி வாஸ் இன் அந்த போன இன்னிங்ஸோட இந்த இன்னிங்ஸ் ரொம்ப மெச்சோர்ட் இன்னிங்ஸா நான் வந்து பார்ப்பேன். நான் வந்து இந்த வைபவ் சூரியவன்ஷி மெட்டல் வாட் ஹி புட்ஸ் அக்ராஸ். அண்ட் அவருக்கு வந்து ஒரு அருமையான கேட்சை வந்து விட்டாரு சாய். அவர் தூக்கி கொடை கிளப்பின போது வந்து ஒரு அருமையான கேட்ச் விட்டார். அந்த கேட்சை பிடிச்சிருந்தா ஆர்ஆர் இவ்வளவு காம்படிட்டிவ் ஸ்கோர் வந்திருக்க மாட்டாங்க. ஹேட் தட் கேட்ச் பீன் டேக்கன். அது வந்து இட் வாஸ் அ டாலி, ப்ராப்பர் டாலி. சாய் சுதர்ஷன் வந்து ப்ராப்பர் டாலி. லாங்ல இருக்கிறாரு, உள்ள வராரு, கேட்சை பிடிக்கணும், இது பேசிக். இது விட்டு போறாரு. நீங்க மட்டும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நாங்களும் முறை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு அது ஏன் டானன் ஃபெரரா பின்னாடி போனான்னு தெரியல. ஷனகா வாஸ் ரஷிங் டுவர்ட்ஸ் தி பால். ஆஷ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, நீ சர்க்கிள் இருந்துட்டு பேக் பெடல் பண்ணி பின்னாடி போய் கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம். வெரி ஃபியூ ஹூ ஹவ் மாஸ்டர்ட் தட். அவர் நல்ல எக்ஸாம்பிள் கபில் தேவோட அந்த கேட்ச் 83 கேட்ச் சர்க்கிள் இருந்து பேக் பெடல் பண்ணி ஆல்மோஸ்ட் கிட்ட போய் கேட்ச பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஹவ் யூ பிராக்டிஸ் இருக்கும். டானன் ஃபெரரா பேசிக்கலி கீப்பர் இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, கையில கிளவுஸ் வச்சு பின்னாடி போறது, எப்படி கை நீட்டாலும் ஏதோ ஒண்ணு உள்ள மாட்டிக்கும். வேற ஷனக்கா ஃபீல்டர் அங்கிருந்து உள்ள சார்ஜிங் பண்றாரு. அவருக்கு உள்ள வர பால், இவருக்கு பின்னாடி போற பால் ஹீஸ் ட்ரைங் அண்ட் சேசிங் இட். அப்ப லாஜிக் என்ன பண்ணிக்கணும், அங்க விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி கையை விட்டாரு. ஏன்னா பேட்டை நல்லா பட்டதான் என்ன சொல்லிட்டாங்க போட்டிருக்கு, டான் உங்க டே அப்படின்ட்டாங்க போட்டிருக்கு. கையும் பாடல விரலும் பாடல, கேட்ச் அப்படியே வச்சு அந்த கேட்ச் போன போதே வந்து மேட்ச் போச்சு. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து டானன் ஃபெரரும் சாய் சுரேஷனும் கையில ஏதோ தடையிட்டு வந்துட்டாங்க போல. ஏன்னா அவருக்கு கேட்ச் போச்சு, இவருக்கு பேட்டு போச்சு. என்ன லாஜிக்னே தெரியல சார். அது பட்ட இடத்துல படுவில் பட்ட காலே போட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் பட்ட பேட்டே வந்து ஸ்டெம்ப்ல போடுங்கிற மாதிரி இருக்கு. பால் என்னை அடிக்க பால் தேவையில்லை, பேட் ஒன்றே போதும்னு சொல்லிட்டு அவர் பேட்டே அவர் அடிச்சுட்டு வந்து போயிடுறாரு. இதுல எவனோ ஒருத்தன் வந்து மெசேஜ் போட்டிருக்கான், இந்த மாதிரி அவுட் ஆறாங்கன்னு யாராச்சும் வந்து கெஸ் பண்ணாலோ பெட்டிங் பண்ணாலோ அந்த வேல்யூ வந்து பயங்கரமா போயிருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் நான் வந்து சாயங்காலம் பெட் கட்டுறேன், எனக்கு வந்து ஹேட்ரிக் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன மேட்ச் அது ஷார்ட் கம்ப்ளீஷன் சொல்லலாம். அந்த நல்ல ஃபாஸ்ட் பால் சூப்பரா தட்டினாரு, அது பவுண்டரி போச்சு. இன்னைக்கு நல்ல ஃபுல் டாஸ் பால் வச்சு விட்டு அப்படியே அப்படி வச்சு விட்டு அப்படியே கை திருத்திடலாம். அதை விட்டு தூக்கி பேட்டை தூக்கி டமால்னு மேல போட்டு வந்ததுலன்னு தெரியல. பட்
இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் there is some technical fault இருக்கு அவரோட இதுல. he is taking off that one hand. டாப் அப்படியே ஹேண்ட் ரொம்ப பேட், வந்து ஆமா விட்டு ஆடுற பேட் மாதிரி அப்படியே தெரியுது சார். சுத்துது. அது வந்து இன்னொரு வாட்டி டெஃபினட்டா விழும் அவருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து he has to change the way he is basic. அவரு மம்பரம் ஓடுற மாதிரி ஏதோ இப்படிங்கிறாரு பேட்ல. ஸோ அப்போ அப்புறம் என்ன ஆகுனாக்கா அது எப்படி அவுட் ஆனாரு. சி யூ ஹேவ் டு ஹேவ் சம் சார்ட் ஆஃப் அட்லீஸ்ட் பேட் கையில் இருக்கிற அளவுக்கு இருக்கணும்ல. நீ வந்து சுருட்டி விடுறாத, புரியல எனக்கு. இல்ல சார், இப்போ நம்ம சொல்லிடலாம் அடுத்த முறை அவுட் ஆனா அன்றே சொன்னார் கார்த்திக் ஸ்ராம்ல வந்து ஸ்ரீதர் சார்னு சொல்லி விட்டுறலாம். வியூவர்ஸ் யாராவது பெட் கட்ட ஆசைப்பட்டாலும் பெட் கட்டிடுங்க. அடுத்த மேட்ச் சாய் சுதர்ஷன் பேட்டை இல்ல இல்ல விட்டுருவாரு. 100% I'm telling you, in his career he will once again get out like this if he is basically going to play like that, because அவர் இன்னும் அந்த பாட்டம் ஹேண்டை வந்து இப்படி உருட்டுறாரு, இன்னும் ஆட்டோமேட்டிக்கா கையில இருந்து வெளில தான் போகும். வாட் இல்ல இஸ் இல்ல ஐ எம் சார், நாட் எனக்கு ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு என்ன புரியலாம் சார், கெவின் பீட்டர்சன் கையில பேட்டை சுத்திக்கிட்டே இருப்பாரு. கெவின் பீட்டர்சன் பாத்தீங்கன்னா பால் போட்டோம் பேட்டை சுத்திக்கிட்டே ஒரு மாதிரி வந்து வச்சுட்டு அந்த ஒரு ஹை பேட் லிஃப்ட்ல இருந்து வராரு. யோசிப்பேன் அவர்லாம் பேட்டை விட்டாருன்னா போலர் கையில தான் போய் அடிச்சிருக்கு. இந்த மாதிரி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டான்னு வச்சுக்கேன் கை சுத்திக்கிட்டு போலதான் இருக்கும். இது என்ன ஃபிளா ஏதுன்னு தெரியல. அழகா அவங்க ஆடின விதத்துக்கு குஜராத் வந்து அந்த 0 ரிஸ்க் அப்ரோச் ஆடினதுக்கு ஃபுல் ஸ்கோரே 0 விக்கெட் லாஸ்ல அடிச்சிருப்பாங்க. அதுதான் அவ்வளவு காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆடி இருந்தாங்க. நீங்க வந்து நேத்து வந்து வைபவ் சூரியவன்ஷியோட அந்த டிஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து கில்லோட அந்த கிளாஸ பார்த்தோம். என்ன சார் தரையோட தரைய அடிக்கிறாரு, ஒரு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா போகுது, ரன் ரேட்டை சேஸ் வச்சுட்டு இருக்கிறாரு. எப்போதுமே ஆல்வேஸ் செட் கில் இஸ் வெரி ப்ளீசிங் டு த ஐ as long as he is not playing that across. இன்னைக்கு அக்ராஸ் தான் அவுட் பாத்தியா? அக்ராஸ் ஆனா ஒரு அவுட், ஸ்ட்ரெயிட் ஆனா சூப்பரா இருக்கும். அது ஏன் எனக்கு புரியவே இல்லை. he has to play straight bat only. யா கில் பத்தி பேசுறப்போ லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் ஃபார் ஜிடி. ஒன்னு ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் இன் பிளே ஆஃப்ஸ் வந்து இதுதான் பிட்வீன் கில் அண்ட் சாய், அண்ட் ஹி இஸ் தி ஒன்லி பிளேயர் டு ஸ்கோர் 2 செஞ்சுரிஸ் இன் ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ். அதுவுமே வந்து இட்ஸ் an incredible record. அதுவும் கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். அண்ட் சார் சிராஜ் பத்தி பேசுறப்போ நான் ஜேசன் ஹோல்டர் பத்தியும் பேசுவேன். ஏன்னா ஜேசன் ஹோல்டரோட அடிஷன் வந்து இந்த டீம்ல ரொம்ப ரொம்ப வைட்டலா இருந்திருக்கு. எஸ்பெஷலி வித் தி பால் ஹி இஸ் ரியலி பீயிங் a threat. அவரோட ஹைட்டுக்கும் அவரோட ரிலீஸ்க்கும் உண்மையாவே வந்து ஹி இஸ் a threat. I'm so happy that GTR found the right combination throughout அப்படிங்கிறது இட்ஸ் கிரேட். ஸோ ஃபைனல்ல என்ன நடக்க போகுது அகமதாபாத்லங்கிறத நினைச்சாதான் பக்குன்னு இருக்கு. என்ன நீ எங்க வரன்னு எனக்கு தெரியுது. ஆர்சிபி ஃபேன் நான் எதுவுமே சொல்ல. கிளென் பிலிப்ஸ் வந்து அவருக்கு நல்ல ஒரு வேர்ல்டு கப் ஆட்டு வந்தாரு. வேர்ல்டு கப்ல அப்படியே ஆசைக்காக கேட்ச் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாரு. மேட்ச் அப்படியே ஹெட் ஆன்ல வந்து திருப்பினாரு. போலிங் போட்டது எல்லாம் லைக் வேர்ட்ஸ் ரக்கர்ஸ் அபவுட் கிளென் பிலிப்ஸ் இருந்துச்சு. ஆனா ஜேசன் ஹோல்டர் பத்தி ஒரு வார்த்தையும் இல்லை. ஆனா அந்த மெரிட்டுக்கு கிளென் பிலிப்ஸ் ஆடலன்னு தெரிஞ்சவனே கரெக்டா அந்த மிட் பாயிண்ட்ல ஸ்வாப் பண்ணாங்க. அந்த 7 கேம் 8 கேம் ஸ்வாப் பண்ணாங்க. எவர் சின்ஸ் ஸ்வாப் ஹேப்பன் அங்கிருந்து ஏறுமுகம் தான். அவங்க அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தான் தோத்தாங்க, இன்னும் 2 தான் தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாவே அதுவும் ஹோம்ல வந்து த வே தே டாமினேட்டட். அவங்க ஹோம்ல வர வச்சு எல்லாரும் வா ஆர்சிபியா வா வந்து அடி வாங்கிட்டு போ, எஸ்ஆர்ஹெச்சா வா வந்து அடி வாங்கிட்டு போ அப்படின்னு எல்லாரையும் டாப்ல இருக்க எல்லா டீமும் ஆஷிஷ் நேரா டாக்டிக்கலி இஸ் ஆல்வேஸ் very good person. Results are different, but tactically he is always good. Team எடுக்கிறது செலக்ஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே he has proved himself, like true that sir, true that. ஒரு எல்லாம் ரொம்ப அண்டர்ரேட்டடா பண்ணிட்டு இருந்தோம். அந்த அடிஷன் அப்படியே குஜராத் டைட்டன்ஸோட ஃபார்ச்சூனா மாறிச்சு. மிட் டேபிள்ல முடிப்பாங்க இல்ல மேல வருவாங்களான்னு யோசிச்ச டீம் இன்னைக்கு they going to make the final, make into the finals. அண்ட் இதுல எல்லாம் நிறைய தியரி சொல்லலாம். பெங்களூர்ல இருந்து அகமதாபாத் மொத்தனால வந்து ஃபைனல்ஸ் போறாங்க. இது அந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் என்ன கருமத்தை வேணா சொல்லு. I was very confident that they will come to the playoff. So I know that, but ஃபைனல்ஸ் வருவாங்கிறது வந்து எனிபடிஸ் கெஸ். யூ கான்ட் சே லைக் அவங்க பிளே ஆஃப்ஸ் வந்து பெரிய விஷயம். நம்ம மிட் சீசன் ரிவ்யூ பண்ணும்போது நான் அதே 4 டீம் தான் சொல்லிட்டு இருந்தேன். கார்த்தி அதே ஆல்மோஸ்ட் 4 டீம் தான் சொல்லிட்டு இருந்தான். நீங்க ஒருத்தர் தான் கார்த்தி வந்து கேகேஆர் வரும்னா நீங்க வந்து ஜிடி வரும்னு சொன்னீங்க. ஜிடி டிசி சொன்னாரா சார்? why I said because this even I bet on RR because the bowling, see Andre Berger and Jeffrey Archer, the same with England Siraj, Rabada and Jason Holder. This combination they are taking wickets. When you take wickets automatically you are in the game. புரியுதா? அது மெயின் திங். ரன் அடிச்சுக்கலாம், எவனா வந்து எட்ஜு விடுவாங்க. விக்கெட் எடுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். நீ கேம்ல இன்னைக்கு
ராஜஸ்தானோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க் அவங்க பவர் பிளே விக்கெட் டேக்கிங் தான். அது இன்னைக்கு கிளிக் ஆளுங்கிறது அதுல ஒரு ஸ்டாட் சொன்னாங்க இல்ல கார்த்தி. அதுல காம்பினேஷன் ஆஃப் ஜோஃப்ரா போத் ஆர்ச்சர் விக்கெட் நல்லா ஆயிடுச்சு ஆடுறதுக்கு செகண்ட்ல. இவங்க 2 பேரும் நல்லாவும் விளையாடினாங்க. they இல்ல played சார், copy book cricket. See, they they did not want to hit. they tackled Jofra Archer threat very well சார். Exactly. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த சீசன்லயே ஒரு டீம் கிட்ட மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்ததே கிடையாது. ஒரே ஒரு டீம் கிட்ட மட்டும் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்ததில்ல. ஆனா ரன் போயிருக்காரு, 5 ரன் 19 ரன் போயிருக்காரு. அந்த எந்த டீம்னா அது அடிச்சுட்டு போன டீம் தான் ஜிடி. ஏன்னா சாய் சுதர்ஷன் பேட்டை விட ஹெட்டு மாதிரியோ இல்ல இஷான் கிஷான் மாதிரியோ அபிஷேக் சர்மா பேட்டை விடுற ஆளு கிடையாது. நீட்டா பால மெரிட்ல ஆடுற ஆளு. இல்ல அதே டைம்ல கில்லு போனாலும் சாலிடா டிஃபெண்ட் வச்சிருக்காரு. இல்ல வந்து கிளாஸியா வந்து ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடி கவர் டிரைவ் ஆடி போயிட்டு வந்துட்டாரு தவிர இறங்கி அடிக்கிறேன் நான் அப்பதான் வந்து 360 டிகிரி ஷாட் அடிக்கிறேன் ஹெலிகாப்டர் சுத்துறேன்லாம் ஒன்றும் சுத்துறது இல்ல. ஜோஃப்ரா ஆர்ச்சரை அவன் மெரிட்டுக்கு ஆடுறேன்னு சொல்லிட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட்டே கொடுக்க அந்த ஒரு ஒரு கிங் பின்னை நீ அடிச்சுன்னு வச்சுக்கேன், இந்த மெயின் கிங் பின் அந்த த்ரெட்டை நீ நியூட்ரலைஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் வேற ஒருத்தரும் பண்ண முடியாதுல்ல. இப்ப இன்னைக்கு பாரு, brought சாய் கிஷோர் உள்ள கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா ஸ்பின் இருக்குன்னு டர்ன் இருக்குன்னு கொண்டு வந்தாங்க. சாய் கிஷோர் யூஸ் பண்ணவே இல்லை. தேவ் மேட் பிளண்டர் மூல எனிதிங். ஜிடி வந்து அவங்க போலிங்ல பண்ண பிளண்டர்ஸுக்கு அவங்க டிசர்வ் பண்ணது. ஃபர்ஸ்ட் அந்த 2 ஸ்ட்ரைக் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். தென் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வருது, ஜடேஜா உள்ள போனாரு, மறுபடியும் இவங்க தட்டுறாங்க, திரும்பி மறுபடியும் ஜடேஜா வராரு, மறுபடியும் அதே விட்ட இடத்துல கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. போயிட்டே வந்துருச்சு. திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்ட வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் எடுத்து வரவே இல்லை. ரஷீத் கானு கடைசி ஓவரை கொடுத்து அவரை காவா விட வச்சாங்க. என்னங்கடா டேய், கண்டிப்பா நடுவுல 2-3 ஓவர் ஸ்பின் தள்ளி இருக்கணும். அதே மாதிரி ராஜஸ்தான் பேட்டிங்குமே கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி ஒரு 20 ரன் சேர்த்து அடிச்சிருக்கணும். ஆப்வியஸ்லி அதுவும் நாக் அவுட்ஸ்லங்கிறப்போ அவன் சுபம் துபே அவன் இல்ல யோசிச்சு பாரு. டாவன் ஃபெரேரா இஸ் கம்மிங் ஆஃப்டர் சனகா ஆர்ச்சர் எல்லாம் கழிச்சாங்க. ஏன் இன்னும் கடைசியா வந்து அந்த பிரிஜேஷ் நமக்கு அப்புறம் அனுப்பிச்சு விடுங்களேன். பயங்கரமான அதுக்கு threat, சார் என்ன பயங்கரமான சொல்றாருன்னா threat. ஹி இஸ் a good hitter of old ball அதனால பண்ணாங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன டாக்டிக்கலா என்ன பண்ணாங்கன்னாக்க விச் பேட் ஆஃப் ஃபார் them ஆல்சோ. சி முதல்ல வந்து அவுட் ஆயிருந்தாருனா ப்ராப்ளம் முன்னே. செகண்ட் திங் என்னன்னாக்கா சூரியவன்ஷி வாஸ் தேர். சி as long as சூரியவன்ஷி வாஸ் தேர் they don't want to send ஃபெரேரா. இன்னொன்று ஜொனவன் ஃபெரேராவோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் 16 to 20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் ஓவர் 200. whereas if he comes early he gets out. So this is something which they have evaluated and they did and which has worked for them actually. But 30 ரன் எக்ஸ்ட்ரா தானே அப்படி பண்ணிப்பீங்க. அவங்க இருந்த சிச்சுவேஷனுக்கு 20 ரன் எக்ஸ்ட்ரா தானே அப்படி தான் பார்த்துருக்கணும். பட் ஓவராலாக they did not score 25 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. அது வந்து முதல்ல விக்கெட் வந்து விட்டாங்க. இன்னொரு மெயின் பாயிண்ட், சி வென் ஜிடி போல்ட் there was a spongy bounce. ஓகே, இவங்களுக்கு அது இல்லை. இன்ஃபேக்ட் ரபடா அந்த இன்டர்வியூலே சொன்னாரு, இனிஷியலி we were having a spongy bounce, we wanted to use that one. அதனால அது வந்து இட் ஹெல்ப் them to take 2 wickets. நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து பயங்கரமாக வந்தது. இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே, இவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிது. அண்ட் இவங்க நல்லா ஆடினாங்க, அதையும் சொல்லணும். நீங்கள் காம்பினேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களும் சூப்பராக ஆடினாங்க பேட்டிங். it's quite justified that if a team wins the toss tactically chase பண்றது it's quite justified sir. batting first தான் பண்ணுங்கிறது it's not necessary இல்ல. நீங்க நாக் அவுட்ஸ்ல இல்லமா, நாக் அவுட் கேம்ல இன்னும் எக்ஸ்ட்ரா 30 ரன் இவங்க ஓடே இருப்பாங்க. 30 ரன் இவங்க அடியும் 2 விக்கெட் விட்டாங்கல்ல எடுத்த உடனே. அது விடாம இருந்தாங்க 30 ரன் எக்ஸ்ட்ரா. அது இன்ஃபேக்ட் சூரியவன்ஷி வந்து கணம்னா போயிருப்பான். he curbed his instinct and played. புரியுதா? ஆனா feel sad for that 15-year-old kid sir. டீம் தனியால ஒரு 15 வயசு பையன் வந்து பேட்டிங்ல தாங்கி பிடிக்கிறானா எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் பாவம் வெல் டிசர்விங் செஞ்சுரி விட்டா கூட பரவாயில்ல, 2 மேட்ச் வெல் டிசர்விங் ஃபைனல் ஸ்பாட்டே விட்டாப்ல பாவம். உண்மையாவே so sad to see him like this. But yeah, he has a lot more cricket left in him. He will definitely reach. இன்னொரு 19 சீசன் ஐபிஎல் ஆடுற அளவுக்கு திறமை இருக்கு, கவலையப்படாது. இன்னொரு 19 சீசன் ஐபிஎல் ஆடலாம். the way he possessed, the maturity he showed, அதுதான் நீ வந்து பாராட்டணும். யோசிச்சு ஒரு பக்கம் விக்கெட்லாம் போயிட்டு இருக்குது. சூரியவன்ஷியோட ஏஜ், ஜடேஜாவோட இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். சூரியவன்ஷி ஏஜ், ஜடேஜாவோட இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், டீம் இந்தியாவுக்குள்ள ஆடின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்த்தாலே அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒருத்தரோட மென் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரணும். அவரை கரெக்டா சொல்றதை கேட்கணும், கைட் பண்ணணும், ரன்னிங் கரெக்டா கூப்பிட்டு வரணும். ஏன்னா எப்பவுமே இந்த ஈகோ கிளாஷ் வந்தாலும் எல்லாமே வரும். அந்த மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க, ஏய் உன் வயசு அனுபவம் அப்படின்றதுல எதுவுமே இல்லாம கிளீனா ஹேண்டில் பண்ணிட்டு. எனக்கு ரியான் பராகோட அப்ரோச் பிடிக்கல. போய் உள்ள உட்காந்து காய்ச்சி மூச்சு காய்ச்சி பார்த்தோம், என்ன பண்ணிட்டு வந்தா போயிட்டு வந்து சார் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி.
ஷானாவும் இல்ல வராது, டானா எக்ஸாக்ட்டா வராது. இல்ல யூ பாட் அ வெரி வெரி குட் பாயிண்ட் ஷாம்ரோ. ஏன்னா எக்ஸாக்ட்டா அந்த 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 அவரோட ஃபேஸும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, அவர் ரியாக்ஷனும் சரி, ஹி வாஸ் சோ பிஸ்ட், ஒரு மாதிரி அனாய்டா இருந்தாரு. நீங்க ஒரு கேப்டனா நீங்க ஸ்கோர் டிஃபெண்ட் பண்றப்போ நீங்க அந்த மாதிரி வச்சீங்கன்னா அது பரவிடும் டீமுக்கு. கரெக்டா இல்லையா? நீங்க பாசிட்டிவா டீம் பேசி யூ ஷுட் பி இன் அ வெரி குட் ஸ்பேஸ் ஆஃப் மைண்ட். அதை விட்டுட்டு நீங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தீங்கன்னா அது வந்து டோட்டலா அது டீமுக்கு வியாதி மாதிரி பரவிடுச்சு. சொல்லுங்க bro. கரெக்ட் கரெக்ட். இன்னொன்னு, ஐதர் பி லைக், நீ வந்து என்ன பண்ணு, ஒன்னு ஜார்ஜ் பெய்லி, கேன் வில்லியம்சன் மாதிரி அந்த ஒரு தாமரை இலை தன் நீர் போலங்கிற மாதிரி ஒட்டியும் ஒட்டாம இரு. சில்லர், டேரன் சாமி, இவெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு கிறிஸ் கெயில் கேம்ப் லீட் பண்ண தான் இருப்பாப்ல. இல்லையா, ஒரு பி லைக் வந்து பேர் என்ன, ஒரு எவர் எக்ஸ்ப்ளோசிவ் விராட் கோலி மாதிரி. அது மாதிரி நீ அப்படியும் இல்லாம இப்படி இல்லாம சில டைம் கூலா இருந்து சில டைம் ஜாலியா இதெல்லாம் பண்ணிட்டு வாட் ஆர் யூ ட்ரைங் டு மேக்? நீ வந்து ஹேவ் சம் ஐடல். இல்ல நீ வந்து உனக்கு முன்னாடி இதை லீட் பண்ணவங்கலாம் பாரு. டிராவிட் இந்த டீமை லீட் பண்ணியிருந்தாரு, எப்படி லீட் பண்ணியிருக்கிறாரு. அஜின்கே ரஹானே எப்படி 7 மேட்ச் 7 லாஸ். ஒரு மேட்ச்ல கூட அஜின்கே ரஹானே யாரையும் பார்த்து கத்துனது இல்ல. கேகேஆர் ஸ்டார்ட் பண்ணும்போது 7ல 6 லாஸ். ஒரு மேட்ச்ல கூட அஜின்கே ரஹானே கேப்ப தூக்கி போட்டோ இல்ல அசிங்கமா திட்டியோ கை காமிச்சோ போதுல. ஒவ்வொரு மேட்சும் கூப்பிட்டு இப்படி பண்ணி இப்படி போ, இப்படி அவர் சொல்றது அப்படியே ஆப்போசிட்ல தான் போடுவானுங்க. இல்ல அது அவர் தெக்கால சம்டைம்ஸ் ஓகே ஷாம் ப்ரோ, ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோஹித் ஒரு ஏசியா கப்ல ஹர்ஷ்தீப் கேட்ச் விடுறப்போ கத்திருப்பாரு, ரிக்கி பாண்டிங் ஒரு தடவை ஸ்டீவ் ஸ்மித் பக்கத்துல இடிக்க வந்தப்போ கத்திருப்பாரு, அது ஓகே. பட் ஆனா கம்ப்ளீட்டா வந்து கேம்லயே நீ வந்து லெட் அப்படி டவுன் பண்ண, இருக்கிறது. நீ லெட் டவுன் பண்ணக்கூடாதுடா. நீ வந்து லெட் டவுன் பண்ணக்கூடாது. இப்போ சூரியகுமார் யாதவ் நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், பால் பேட்ஸ் அடிச்சு 6 போனா கூட கை தட்டிட்டு சரி கூட அடுத்த பால் பாத்துக்கலாம், அடுத்த பால் பாத்துக்கலாம். ஆமா. அப்படிதான் நீ புஷ் பண்ணும். ம். அப்படிதான் நீ கத்திக்கிட்டே என்ன அறிவு இருக்கா போ. நீ சார் நீங்க என்ன பண்ணீங்க சார்? அவன் திருப்பி நீ என்ன பண்ண ஒரு வார்த்தை திருப்பி கேட்ட என்ன ஆகும்? ஆல்ரெடி ஆல்ரெடி உன் டீம்ல அப்படி ஒரு டர்மாயில் நடந்துதான் உன் டீம்ல வந்த ஒரு டேலண்ட்டை நீ இப்ப வெளியில வேற டீமுக்கு ட்ரேட் பண்ணி விட்டுருக்க. இமேஜின் சூரியவன்ஷி அண்ட் சஞ்சு சாம்சன். இமேஜின் தட் ஃபயர் பவர். பேர் என்ன, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, சஞ்சு சாம்சன், எவ்வளவு டெட்லியா இருந்திருக்கும் டீம். யோசிச்சு பாரு எவ்வளவு டெட்லியா போயிட்டு வந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் யோர் திங் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிற தட்டி கொடுத்து போடல. யூ ஹேவ் டு நீ. அண்ட் ஃபார் ஹிஸ் ஆட்டிடியூட் இஷ்யூஸ் ஹி ஹஸ் பீன் கால்ட் ஃபார் அபவுட் லைக், இவர் வந்து இன்னொரு 6 வருஷம் முன்னாடில இருந்து இவரை கூப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆட்டிடியூடு சீன் போடுறாரு, ஃபேனுக்கு பே பண்ணி வந்து காலில் விழ வைக்கிறது போறது பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ட்ரைங் டு புட். இது இந்த இந்த இல்ல ஆரா பட் ஆஃப் ஆனா மீட் ஷாம் ப்ரோ சொல்றோம். இந்த சஞ்சு ட்ரேடு இட்ஸ் குவைட் ஜஸ்டிஃபைட். ஏன்னா ஓப்பனிங் ஸ்பாட் 2 பேர் தான் ஆட முடியும். அண்ட் ஜடேஜா இஸ் an ஆல்ரவுண்டர் as well. And team management takes the call bro. அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பராக்ல. The team management had a stir because they wanted to make Parag as a captain because one of his relatives was holding a major stakeholder there. ஒன் ஆஃப் த அந்த ஸ்டேக் ஹோல்டர் கொண்டு வந்து சேஞ்ச் வர வச்சது. அது மொத்தமா டவுன் வந்துச்சு. பட் யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் சம் ஒன். சங்கர் பாரு, தோனி 6 அடிச்ச போது கூட முதல்ல வந்து கை கொடுத்து, யுவராஜ் கூட கிடையாது, அவர் வந்து கை கொடுத்துருவாரு. அங்க ஃபைனல் வேர்ல்டு கப் ஃபைனல் தோச்சு கையில இருந்த ஃபைனல் விட்டாப்ல சிரிச்சபடியே மனுஷன் வந்து வராப்ல. லேர்ன் பண்ணு. ஜென்டில்மேன்ஸ் கேம் நீ ஃபார் a reason. இது வந்து நீ பாட்டுக்கு அது கத்திக்கிட்டு போயிட்டு வாட் ஆர் யூ நவ் இட் இஸ் பீங். நீ வந்து உன்னோட எல்லாரையும் பாக்குறாங்க. அசாம் மாதிரி ஒரு 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 ஸ்டேட்ல இருந்து நீ இவ்வளவு கிரிக்கெட் ஆட வந்திருக்கிறது பெரிய விஷயம். இந்தியா கால் அப் கிடைச்சு இந்தியாவுக்கு டெபியூ பண்ணிருக்க. ஹேட்ஸ் ஆஃப், சல்யூட், பி கிரவுண்டட். அது எந்த தப்பும் கிடையாதுல்ல. ஓகே, அப்படியே வில் கோ டு Okay. ப்ரெடிக்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி வாட் ஐ வாண்டட் டு சே இஸ், நான் வந்து ஆர்ச்சர் அவுட் ஆற அந்த அந்த டைம்ல வந்து சரி கொஞ்சம் 1-2 விக்கெட் விட்டாங்கன்னா சுபம் துபே இம்பாக்ட்ல யூஸ் பண்ணுவாங்களோ இல்ல என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் அந்த நெசசிட்டி தேவைப்படல. அண்ட் இட்ஸ் குவைட் ஃபேர் டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே வில் கோ டு ப்ரெடிக்ஷன் செக்மெண்ட். 3 பேர் ராஜஸ்தான் சொன்னோம். நான் நேத்தே சொன்னேன் எப்பலாம் 3 பேரும் சேர்ந்து சொல்றோமோ அந்த டீம் உருப்படாது. அதே மாதிரி 3 பேருக்கும் பாயிண்ட் கிடையாது. அப்படியே நாமத்தை போட்டு 3 டீமும் போயிருச்சு. ஹார்ட் லக். ஆக்சுவலி நிறைய ராயல் ஃபேன்ஸும் இருக்காங்க நம்ம கம்யூனிட்டியில. ராஜஸ்தான் ஃபேன்ஸும் இருக்காங்க. அப்பையிலேருந்தே வெரி லாயல் சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. வெரி சேட் ஃபார் தெம். ஆப்வியஸ்லி இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். வேற என்ன சொல்ல முடியும் சார்? இல்ல entire commentary team fraternities, everybody they wanted Suryavanshi to play one more innings. So India full captivated because of his heroics. They Anyway, wanted I to mean, see one more they chance. wanted. But then GT, see, deservingly they are there in the finals. We have to basically give it to them because they have played consistently. That's what I said. No, the other day, 7 matches they last 7 matches they lost only 2. Now by 8 matches they have lost only 2. So consistent team actually speaking. So GT has got good bowling. What is winning them is their good bowling more than the batting. They have a decent batting, but their bowling is much better than the others. And Yeah. execution of the bowlers. That's another thing. Yeah.
Yeah, ரெண்டுமே. hats off to the entire GT unit. ஏன்னா உண்மையாவே including me and many of us, we wrote off GT. Steer sir சொன்னாரு and very few people in the panel said GT might do it. So credits to them and credits to the entire GT team, management, players எல்லாருமே hats off. இது சும்மா it's not a easy task to do. ஏன்னா 10 டீம் இருக்கிறப்போ only 2 can play finalsனா சாதாரண விஷயமே கிடையாது. ஓகே மக்களே, தேங்க்யூ. Until then, thank you from Smithian, Steer sir and Sham bro. ப்ரிவியூக்கு தனியா ஒரு வீடியோ பண்றோம். தேங்க்யூ.